லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியினூடாக இன்றும் நான் உங்களை சந்திக்கின்றேன். மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற போர் பதற்றம் காரணமாக அடுத்தடுத்து செய்திகள் அங்கிருந்து வெளியாகிய வண்ணம் இருக்கின்றது. அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு முயற்சியாக நடத்திய தாக்குதல், ஈரான் மீது இலக்கு வைத்து நடத்திய தாக்குதலில் ஈரானின் பல உயர் மட்ட தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அது நேற்று மற்றும் நேற்றைக்கு முன்தினம் எங்களுடைய அடுத்தடுத்த செய்திகளில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதை சற்று நாங்கள் விவரமாக கூற வேண்டுமேயானால், ஈரானின் ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அல் கமேனி உயிரிழந்திருக்கின்றார். அதே போல அலி ஷம்கானி, அவர் அயத்துல்லா அல் கமேனியின் பாதுகாப்பு ஆலோசகராக செயற்பட்டவரும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார். ஈரானிய ஆயுத படைகளின் தளபதி ஜெனரல் அப்துல் ரஹீம் மௌசாவி அவரும் கொல்லப்பட்டிருக்கின்றார். பாதுகாப்பு அமைச்சர் அஜீஸ் நசீர் சாதி அவரும் இதில் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார். ஈரானின் முக்கிய கட்டளை அதிகாரியான முகமது பக்பூர் அவரும் கொல்லப்பட்டிருக்கின்றார். இவர்கள் மாத்திரமல்ல, இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் இன்னும் பல பேர், முக்கியமாக ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அல் கமேனியின் குடும்பத்தினர் அனைவருமே இதில் கொல்லப்பட்டதாகத்தான் இதுவரை கிடைத்த தகவல்களில் சொல்லப்படுகின்றது. இதன் காரணமாக ஈரானில் 40 நாட்கள் துக்கம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இப்பொழுது பதிலடியை கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றது ஈரான். அதே போல சற்று முன் எங்களுக்கு தகவல்களின் அடிப்படையில் ஈரான் நடத்துகின்ற இந்த பதிலடி தாக்குதலில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் மற்றும் முக்கிய இராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஈரான் உயர்மட்ட தலைவர் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகத்தான் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை IRGC விடுத்துள்ள அறிவிப்பின்படி டெல் அவீவ் நகரில் உள்ள இஸ்ரேல் பிரதமரின் அலுவலகம், ஐக்பாவில் உள்ள இராணுவ மையங்கள் மற்றும் கிழக்கு ஜெருசலேமில் உள்ள இஸ்ரேலிய விமானப்படை தலைமையகம் ஆகியவற்றை இலக்கு வைத்து கைபர் ரக ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளன என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இதில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து இன்னமும் எந்த விதமான செய்திகளும் வெளியாகவில்லை. ஆனால் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலில் இல்லை, அவர் தற்பொழுது பாதுகாப்பாக வேறு இடத்தில், வேறு நாட்டில் இல்லை, இஸ்ரேலிலேயே பாதுகாப்பான ஒரு இடத்தில் இருப்பதாகத்தான் சொல்லப்படுகின்றது. எப்படி இருப்பினும் ஈரான் மீது தொடர்ந்தும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகின்ற நிலையில் ஈரான், நாங்கள் இதை முடிக்க மாட்டோம், இதற்கு மேல் ரெட் லைன், நோ ரெட் லைன் என்று சொல்லிவிட்டு பதில் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அல் கமேனி கொல்லப்பட்டதற்கு பதிலடியாகத்தான் இப்பொழுது பதில் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல சுற்றி இருக்கின்ற நாடுகளில், அரபு நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்க விமான தளங்கள், படைத்தளங்கள், இராணுவ தளங்கள் மீது இதற்கு முன்பதாக தாக்குதலை நடத்தி அவற்றை பாரிய சேதங்களுக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள் ஈரான் இராணுவத்தினர். அதே போல இன்னும் பல தகவல்கள் இப்படி கிடைக்கப்பட்ட நிலையில் இப்போ மத்திய கிழக்கில் இந்த போர் பதற்றம், போர் சூழல் உருவாகி இருக்கின்றது. ஆனால் இலங்கையிலே பெட்ரோல் போலின், நாங்கள் ஏற்கனவே நேற்றுக்கு முன்தினம் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் பேசினோம். தேவையற்ற அச்சத்தின் காரணமாக இலங்கையிலே இப்பொழுது இந்த பெட்ரோலுக்கான வரிசை அதிகரித்திருக்கின்றது. முதலாவதாக 28ஆம் தேதி தான் இந்த போர் யுத்தம் ஆரம்பமானது மத்திய கிழக்கில். அன்றைய தினம் மாலை நேரத்திலேயே கிழக்கிலே ஆரம்பித்தது. வடக்கிலும் கிழக்கிலும் தான் முதலாவதாக எரிபொருளுக்கான வரிசை, பெட்ரோலை பெற்றுக்கொள்வதற்கான வரிசை. காரணம், மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த போர் சூழல் காரணமாக முதலாவதாக ஈரான் என்ன செய்தது, ஹார்மூஸ் ஜலசந்தியை மூடிவிட்டது. இதன் காரணமாக தற்பொழுது கப்பல் போக்குவரத்து முற்றாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த பயத்தின் காரணமாக இலங்கையில் எரிபொருள் இல்லாது போய் விடுமோ, எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டு விடுமோ, அந்த பயம் ஏற்பட்டு வடக்கிலும் கிழக்கிலும் முதலாவதாக எரிபொருள் வரிசை ஆரம்பிக்கப்பட்டது. அதனை அடுத்து இலங்கையின் பல பகுதிகளிலும் இந்த எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கான வரிசைகள் நீள ஆரம்பித்து விட்டது. ஆகவே இதை தெளிவுபடுத்தும் முகமாக உண்மையிலேயே எரிபொருளுக்கு என்ன நடக்கும், எதிர்வரும் நாட்களில் மக்களுக்கு எரிபொருள் கிடைக்குமா இல்லையா என்பது குறித்து இன்றைய தினம் தகவல்
அறியும் திணைக்களத்தில் தகவல் தொழில்நுட்ப திணைக்களத்திலே இது சம்பந்தமாக ஒரு சிறப்பு ஊடக சந்திப்பு இடம்பெற்றது. இந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் நலின் ஜெயதிச மற்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகருணா ஆகியோர் இணைந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தல்களை வழங்கினார்கள். அவை அது சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போம். இப்பொழுது குறிப்பாக அவர்கள் குறிப்பிட்டது மத்திய கிழக்கில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு தேவையான உதவிகளை இலங்கை தூதரங்களினூடாக செய்து கொடுக்க அனைத்து விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். அதே போல வான் பரப்புகள் மூடப்பட்டுள்ளதால் இலங்கையர்களை உடனடியாக சென்று அழைத்து வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பது நாங்கள் அனைவரும் அறிந்த ஒரு விடயம். ஆகவே தூதரங்களினூடாக அந்நாட்டில் வசிக்கின்ற அந்த நாடுகளில் வசிக்கின்ற இலங்கையர்களுக்கு என்ன தேவையோ அவற்றை செய்து கொடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை அரசார்பில் அமைச்சர் நலின் ஜெயதிச தெரிவித்தார். அதே போல இலங்கையில் உள்ள சுற்றுலா பயணிகளுக்கு தெரியும் மத்திய கிழக்கிலிருந்து இலங்கைக்கு சுற்றுலாவாக வருகை தந்த சுற்றுலா பயணிகளுக்கு அடுத்து நடக்கும் அவர்களுடைய விசா காலம் நிறைவுக்கு வந்திருக்கலாம், நிறைவுக்கு வர 2-3 நாட்கள் இருக்கலாம். ஆகவே அப்படியானவர்களுக்கு இலங்கையில் சுற்றுலா பயணிகளாக வருகை தந்தவர்களுக்கு குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளுக்கு மேலும் 2 வாரங்களுக்கு அதாவது 14 நாட்களுக்கு விசா காலம் நீடிக்கப்படுகின்றது. இதற்கு எந்தவித கட்டணங்களும் விடப்பட மாட்டாது என்ற விடயத்தினையும் அமைச்சர் நலின் ஜெயதிச தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இப்பொழுது நாங்கள் எரிபொருள் சம்பந்தமான விஷயத்துக்கு வரலாம். இலங்கையில் தேவையற்ற ஒரு அச்சம் ஏற்பட்டு எரிபொருள் சம்பந்தமாக உருவாகி இருக்கின்றது. முதலில் வடக்கு கிழக்கில் வரிசைகள் ஆரம்பமானது. அதனை அடுத்து இலங்கையில் பல பகுதிகளிலும் வரிசைகள் உருவானது. இதை சொல்பவர் தான் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகருணா இதை தெரிவித்தார். அந்த வகையில் பெட்ரோல் எதிர்வரும் 37 நாட்களுக்கு போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாக தெரிவித்திருந்தார். இந்தியா, தென்கொரியா மற்றும் சிங்கப்பூரில் இருந்து தான் எண்ணெய் கப்பல்கள் வந்து கொண்டிருக்கின்றது இலங்கைக்கு. இப்பொழுது பல பேர் நினைத்தார்கள் ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாகத்தான் இலங்கைக்கு பெட்ரோல்கள் கிடைப்பதாக. ஆனால் இல்லை, இன்று அதுக்கான தெளிவை கொடுத்தார் டிஜே ராஜகருணா கூட்டுத்தாபன தலைவர். அவர் கூறுகிறார், இதுவரை இந்தியா, தென்கொரியா மற்றும் சிங்கப்பூர், மலேசியா ஆகிய நாடுகளிலிருந்து தான் இலங்கைக்கு பெட்ரோல் கிடைப்பதாக. ஆகவே எந்த விதமான பிரச்சனையும் வராது, தேவையற்ற அச்சம் வீண் அச்சம் கொள்ள தேவையில்லை, அளவுக்கு அதிகமாக பெட்ரோலை நீங்கள் சேகரிக்கவும் தேவையில்லை என்ற ஒரு விடயத்தினை தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் மேலும் எரிபொருள் தாங்கிய கப்பல்கள் இலங்கைக்கு வரவிருக்கிறது. ஏற்கனவே இவர்கள் ஆர்டர் பண்ணிய அந்த தொகை இலங்கைக்கு வரவிருக்கின்றது. கிடைத்தவுடன் அடுத்த 37 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் அனைத்துமே எங்களுக்கு கையிருப்பில் இருப்பதாகத்தான் அவர் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் பெட்ரோல் 37 நாட்களுக்கு இருக்கின்றது, டீசல் 35 நாட்களுக்கு உள்ளது, சூப்பர் டீசல் 72 நாட்களுக்கு கையிருப்பில் இருக்கிறது, விமான எரிபொருள் 47 நாட்களுக்கு உள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார். ஆக மொத்தம் ஒரு மாதத்திற்கு தேவையான எரிபொருள் தற்பொழுது இலங்கையில் கையிருப்பில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா, கொரியா ஆகிய நாடுகளிலிருந்து இலங்கைக்கு எரிபொருள் கிடைக்கின்றது. ஆகவே இதில் எந்த விதமான பிரச்சனையும் இடம்பெறாது, பற்றாக்குறை ஏற்படாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் இலங்கைக்கு கிடைக்கக்கூடிய எரிபொருளில் எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தாது. வழமையாக ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் எரிபொருள் பகிர்ந்து அனுப்பப்பட மாட்டாது. ஆனால் நாட்டில் ஏற்பட்ட எரிபொருள் வரிசைகளால் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அவை ஞாயிற்றுக்கிழமையான நேற்றைய தினமும் சேவையாளர்களை அழைத்து எரிபொருள் பகிர்ந்து அனுப்பப்பட்டுள்ளதாகத்தான் தெரிவித்திருந்தார். சுமார் 30 லட்சத்துக்கும் அனளவாக லிட்டர்கள் அனுப்பப்பட்டிருப்பதாகத்தான் சொல்லப்பட்டது. அந்த வகையில் நேற்று தினம் டீசல் 30,18,349 லிட்டர் அனுப்பப்பட்டிருக்கின்றது. பெட்ரோல் 39,20,400 லிட்டர் அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இன்று காலையும் அதே போல டீசல் 23,25,349 லிட்டர் அனுப்பப்பட்டிருக்கின்றது. பெட்ரோல் 29,04,000 லிட்டர் அனுப்பப்பட்டதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் தெரிவித்திருந்தார். அவை சிலருக்கு கேள்விகள் இருக்கலாம். என்ன கேள்வி? அதாவது இந்த யுத்தம் தொடர்ந்து நீண்டு கொண்டு சென்றால் என்ன நடக்கும்? உண்மையாகவே இப்பொழுது இருக்கின்ற வரிசை உண்மையாகவே எதிர்வரும் நாட்களில் மீண்டும் வரிசை யுகம் ஆரம்பித்து விடுமா என்ற ஒரு கேள்விகள் இருக்கிறது. அதற்கும் பதிலளித்த பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர், மத்திய கிழக்கு நாடுகளில் யுத்தம் முடியாமல் தொடர்ந்தால் அமெரிக்கா அல்லது நைஜீரியாவிடம் எரிபொருள் வாங்க நேரிடலாம். ஆனால் கப்பல் கட்டணம் அதிகரிக்கும் என்பதால் டெண்டர் போட்டிருக்கிறார்கள். ஆனாலும் அந்த கப்பல் கட்டணம் அதிகமாக இருப்பதால் இன்னமும் அவர்களிடம் வாங்காமல் இருக்கிறார்கள். இந்த பகுதிகளில் எங்களுக்கு ஏதேனும் பற்றாக்குறை ஏற்பட்டால் உடனடியாக அமெரிக்கா மற்றும் நைஜீரியாவில் பெட்ரோல் பெற்றுக்கொள்வதற்கான
முடிவுக்கு செல்ல நேரிடும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த விலையில் ஒரு மாற்றம் நிச்சயமாக இருக்கும். காரணம், அந்த வழியாக வருகின்ற ஒரு சுற்றி வர வேண்டும். ஆகவே பெட்ரோல் விலையில் ஒரு பாரிய மாற்றம் ஏற்படலாம் அந்த அந்த வகையில் கொண்டு வந்தால், ரைட். ஆனால் அதுவரை எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. அனைவரும் வேண்டுவது இந்த யுத்தங்கள் நிறைவடைந்து வளமையான சுமூகமான நிலைமைக்கு திரும்ப வேண்டும் என்றுதான். காரணம், இந்த யுத்தம் காரணமாக இதுவரை 500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அப்பாவி மக்கள் யுத்தம் தேவை என்று யாரும் கருத மாட்டார்கள். ஆனால் இந்த அரசியல் ரீதியான போட்டி, அரசியல் போட்டிகள், அணு ஆயுதம் எங்களிடம் மாத்திரம்தான் இருக்க வேண்டும், பிற நாடுகளிடம் இருக்கக்கூடாது, அந்த அணு ஆயுத சக்தி ஏனைய நாடுகளுக்கு கிடைத்துவிடக் கூடாது என்ற நோக்கத்திலே நடத்தப்படுகின்ற இவ்வாறான இந்த போர் யுத்தம் காரணமாக அப்பாவி மக்கள் உயிரிழக்கின்றார்கள். இந்த 28ஆம் தேதி ஆரம்பமான இந்த போர் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக இணைந்து ஈரானை தாக்க ஆரம்பித்தார்கள். 28ஆம் தேதி அன்று முதல் நாளே ஒரு பெண் பிள்ளைகளின் பாடசாலையில் ஏவுகணைகள் விழுந்து அந்த பாடசாலை கட்டிடம் முழுமையாக சேதமடைந்து 140க்கும் அதிகமான பிள்ளைகள், மாணவியர் உயிரிழந்தார்கள். அதனை அடுத்து தொடர்ந்த தாக்குதல்கள் காரணமாக பல இடங்களில் இவ்வாறான ஏவுகணைகள் விழுந்து பாரிய சேதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. குண்டு மழை பொழிந்த வண்ணம் இருக்கின்றது. இதில் பல பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு தகவல்களாக எங்களுக்கு வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. இதற்கு இஸ்ரேல் பெயர் வைத்தார்கள் ரோர் ஆஃப் த லயன் என்று, அதே போல அமெரிக்கா வைத்தார்கள் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்று. இப்படியான பெயர்களோடு தொடர்ந்தும் தாக்குதல் இடம்பெற்றது. நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும், தாக்குதலை நடத்த பயன்படுத்த, அதாவது ஈரான் நாட்டின் உயர்மட்ட தலைவர்களை கொள்ளும் அளவுக்கு இந்த தாக்குதலை எப்படி இவர்கள் திட்டமிட்டார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த தாக்குதலை நடத்த பயன்படுத்த யுக்திகள் என்றால் F-22 ராப்டர் போர் விமானம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈரான் ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அல் கமேனி அவருடைய அலுவலகத்தில் இல்லாமல் இன்னொரு கட்டிடத்தின் கீழ்மட்டத்திலே ஒரு ரகசிய கூட்டத்தில் தான் இருந்திருக்கின்றார். ஆகவே அந்த கூட்டம் நடந்த இடத்தை டார்கெட் செய்து தான் F-22 ராப்டர் போர் விமானம் மூலமாக தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். வெறும் இது போர் விமானம் மாத்திரமல்ல, இந்த சாதாரண F-22 ராப்டர் என்பது ஒரு சாதாரண போர் விமானம் அல்ல. இது ரேடாருக்கும் அகப்படாத ஸ்டெல்த் தொழில்நுட்பம் காரணமாக ஈரானின் எந்த விதமான உயர்ந்தபட்ச ரேடார் கட்டமைப்பிலும் இந்த விமானம் மிகச் சிறியதாகவே தென்படும். அதன் காரணமாக உலகின் வேகத்தை விட 1.5 மடங்கு அதிகம் வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு விமானமாக இருக்கின்றது. GPS மற்றும் லேசர் தொழில்நுட்பத்தில் மூலம் இயங்கும் BLU-109 பங்கர் பிளாஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி கட்டிடத்தின் கீழ் மட்டத்தில் உள்ள ரகசிய அறைகளை தாக்கி அழிக்கக்கூடிய தொழில்நுட்பத்துடன் இருக்கும் இந்த போர் விமானங்கள் மற்றும் குண்டுகளை பயன்படுத்தித்தான் ஈரானின் உயர்மட்ட தலைவர்களை அளித்திருக்கின்றார்கள். ஆகவே இதற்கு சர்வதேச ரீதியில் பல நாடுகள் கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றது. இது ஒரு ஜனநாயக மீறல். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டு தலைவரை அளிப்பது என்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆனால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்பினர் அவர்கள் முன்வைக்கும் காரணங்கள் வெவ்வேறாக இருக்கின்றது. இது ஒரு சர்வாதிகார நாடு, இவர்களுக்கு அணு ஆயுதங்களை ஏற்படுத்தவிடக்கூடாது, அவற்றை உருவாக்க நாங்கள் வழிவிடக்கூடாது என்ற வகையில் தான் அவர்களுடைய கருத்துக்கள் இருக்கின்றது. அதே போல ஈரானில் தொடரும் சோகம் என்ற ஒரு செய்தி இருக்கின்றது. அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதல்களில் இதுவரை ஈரானில் 555 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டின் ரெட் கிரிசன்ட் சொசைட்டி அறிவிப்பு விடுத்திருக்கின்றது. மேலும் 131 நகரங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். இத்தனை அழிவுகளை அடுத்து இனி ஈரானில் ஆட்சி என்ன மாதிரியாக அமையும் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் ஈரானிய தலைமைத்துவ சபையின் உறுப்பினராக அயத்துல்லா அலிரேசா அராக்பி நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இவர் உட்பட 3 பேர் தற்கால ஆட்சி சபையாக இருப்பார்கள். 3 உறுப்பினர்களை கொண்ட ஒரு சபையாகத்தான சபை இருக்கும். அதன் அடிப்படையில் இவரோடு உட்பட ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசக்சியன், நீதித்துறை தலைவர் கோலம் உசைன் மௌசேனி எஜஸ் ஆகியோர் தான் இந்த தற்கால ஆட்சி சபையாக இருப்பார்கள். அடுத்த புதிய ஆன்மீக தலைவர் ஒருவரை நியமிக்கும் வரை அவருக்குரிய அதிகாரங்களையும் பொறுப்புகளையும் நடைமுறைப்படுத்துவதே இந்த தற்கால ஆட்சி சபையின் முக்கிய பொறுப்பாக வேலையாக இருக்கின்றது. பிரதான பணி அதுதான். ஆகவே இவர்களுடைய தலைமையின் கீழ்தான் தற்பொழுது
பதில் எதிர் தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் சற்று முன்னர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அலுவலகத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அவருக்கு அந்த இடத்தில் எதுவும் பாதிப்புகள் இடம்பெற்றதா இல்லையா என்பது குறித்து எந்த விதமான செய்திகளும் இதுவரை வெளியாகவில்லை. ஆனால் அந்த அவருடைய அலுவலகத்துக்கு தாக்குதல் நடத்தியது ஒரு உண்மை விடயமாக அமைகின்றது. இதனிடையில் மற்றொரு தகவல் தான் அமெரிக்காவின் 3 F-15 ரக போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக ஒரு தகவலும் இருக்கின்றது. இது குவைத் வான் பாதுகாப்பு படையால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தான் சொல்லப்படுகிறது. இது எப்படி இருப்பினும் அமெரிக்காவுக்கு சொந்தமான 3 போர் விமானங்கள், அவை F-15 என்று அழைக்கப்படும் போர் விமானங்கள் குவைத் வான் பரப்பில் தாக்குதலுக்கு உள்ளாகி உடைந்து வீழ்ந்து இருக்கின்றது, சேதமாகி இருக்கின்றது. அதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலாக இருக்கின்றது. ரைட், இந்த நிலையில் இப்பொழுது பல நாடுகள் இந்த மத்திய கிழக்கு ஏற்பட்டிருக்கின்ற போர் பதற்றம் காரணமாக பல நாடுகள் அச்சத்தில் இருக்கின்றது. மீண்டும் ஒரு பொருளாதார பிரச்சனைகள், பொருளாதார ரீதியாக பல பாதிப்புகள் இனி பல நாடுகள் முகம் கொடுக்க நேரிடும். சுற்றுலாத்துறையாக இருக்கலாம், பொருளாதார ரீதியாக இருக்கலாம், என்ன விதத்திலுமாக இருந்தாலும் சரி பல பாரிய பிரச்சனைகளுக்கு இனி முகம் கொடுக்க நேரிடும். ஆனால் ஒவ்வொரு நாடுகளும் அதற்கு எப்படி முகம் கொடுக்க போகின்றது என்பது குறித்து தற்பொழுது கலந்து ஆலோசித்து புதிய திட்டங்களை வகுத்து வருகின்றார்கள். அதன் அடிப்படையில் இலங்கையிலும் இப்பொழுது அதற்கான முன்னாயத்தங்கள் இடம்பெற்று வருவதாகத்தான் எங்களுக்கு செய்திகள் கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் சற்று முன் கிடைத்த செய்தியாக எங்களுக்கு கூறக்கூடியதாக இருக்கும். மின்சாரம், எரிபொருள், சுகாதார சேவைகள், போக்குவரத்து வீதிகள், நீர், உணவு, மாவட்ட செயலகங்கள், பிரதேச செயலகங்கள் மற்றும் கள அதிகாரிகள், ஆம்புலன்ஸ்கள், மத்திய வங்கி, அரச வங்கிகள் மற்றும் காப்பீட்டு சேவைகள், நீர்ப்பாசனம், தொலைபேசி, தொலைத்தொடர்பு மற்றும் ஊடகங்கள், தாழ்நில மீட்பு, விவசாயம் மற்றும் விவசாய காப்பீட்டு ஆகியவற்றை அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்து வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி மீண்டும் நீடிப்பு என்ற தகவல் தான் எங்களுக்கு இப்பொழுது கிடைத்த செய்தியாக இருக்கின்றது. அனைத்து சேவைகளும் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலமாக அத்தியாவசிய சேவைகளாக தொடர்ந்தும் அவை அத்தியாவசிய சேவைகளாகத்தான் இருக்கும் என்ற அந்த வர்த்தமானி அறிவித்தலின் காலம் நீடிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி இருக்கிற நிலையில் எங்களுக்கு தெரியும், ஈரானின் ஆன்மீக தலைவர், உயர்மட்ட தலைவர் அயத்துல்லா அல் கமேனி உயிரிழந்திருக்கின்றார். அவருடைய இழப்பை பல நாடுகளும் கவலை இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். அந்நாட்டிலே இரு பிரிவுகள் இருக்கின்றது. அதாவது ஈரானிலேயே இரு பிரிவுகள் இருக்கிறது. ஒரு பிரிவினர் அழுது புலம்பி எங்களுடைய தலைவரை நாங்கள் இழந்து விட்டோம் என்று கதறி அழும் காட்சிகளும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆனால் மறுபக்கத்திலே இவருடைய இழப்பை கொண்டாடும் ஒரு தரப்பினரும் இருக்கின்றார்கள். ரைட், அது ஈரானுக்குள்ளேயும் சரி ஈரானுக்கு வெளியேயும் சரி பல நாடுகளில் கொண்டாட்டங்களாக இருப்பதாகவும் எங்களுக்கு பல தகவல்கள், காணொளிகள் கிடைத்தது. ஒரு பக்கம் அவருக்கு ஆதரவான, அவரை பின்பற்றி அவரால் வழிநடத்தப்பட்ட பல பேர் கவலையாக அவர்களுடைய எதிர்ப்பை வெளியிடுகிறார்கள், கவலையும் தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். அப்படிங்கிற நிலையில் அடுத்த உயர்மட்ட தலைவர் யார், அடுத்த ஆன்மீக தலைவர் யார் என்று பார்த்தோமானால் இப்பொழுது ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. ஆனால் இது உத்தியோகபூர்வமான தகவல் இல்லை. முஸ்தபா கொமேனி என்பவர்கள் தான் அடுத்த உயர்மட்ட தலைவராக நியமிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போதைய பதற்றமான அரசியல் சூழலில் இவர் ஈரானின் அதிகாரப்பூர்வ உச்ச தலைவராக உருவெடுக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. அலி கமேனியின் இரண்டாவது மகனான முஜ்தபா இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ அரச பதவியிலும் இருந்ததில்லை. இருப்பினும் ஈரானின் உண்மையான அதிகாரம் இவரிடமே இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். முஜ்தபாவுக்கும் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படைக்கும் இடையிலான பிணைப்பு மிகவும் வலுவானது. ஒருவேளை இஸ்ரேல் அல்லது அமெரிக்காவுடனான மோதல் தீவிரமடைந்தால் நாட்டை வழிநடத்த ஒரு இராணுவ ரீதியான பின்தொடர்பு கொண்ட தலைவர் தேவை. அந்த இடத்துக்கு முஜ்தபா பொருத்தமானவராக பார்க்கப்படுகின்றார். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை அவர் ஒரு நடுத்தர அளவிலான மதகுருவாகவே பார்க்கப்பட்டார். ஆனால் சமீப காலமாக அவர் அயத்துல்லா என்ற உயர் நிலையை எட்டியுள்ளதாக, அதாவது அயத்துல்லா என்பது ஒரு பதவி, ஒரு உயர் மரியாதைக்குரிய பதவி, அந்த உயர் நிலையை எட்டியுள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் முன்னிறுத்துகின்றனர். இது அவர் உச்ச தலைவராவதற்கு தேவையான மிக முக்கியமான தகுதியாகும் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த ஆண்டில் மார்ச் மாத நிலவரப்படி ஈரானின் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் உளவுத்துறையின் முக்கிய முடிவுகளை எடுப்பதில் முஜ்தபாவின் பங்கு முன்னெப்போதையும் விட அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முஜ்தபா
முஸ்தபா கமேனி ஒரு அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான காயாக இருக்கின்றார் என்றும் அங்கிருந்து கிடைக்கின்ற தகவலின்படி கூறக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இது சம்பந்தமாக உத்தியோகபூர்வ தகவல் கிடைத்ததும் நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இப்பொழுது இந்த தாக்குதல் பதில் தாக்குதல் இடம்பெறுகின்றது. பல நாடுகள் இதனால் பாதிப்புக்குள்ளாகின்றது. குறிப்பாக துபாய், கட்டார், ஓமான், அபுதாபி, இப்படி டோஹா, இப்படி பல நாடுகள் முக்கியமான இடங்கள், நாடுகளின் முக்கியமான இடங்கள் சேதங்களுக்கு உள்ளாகி வருகிற நிலையில், பாதிப்புகளுக்கு உள்ளாகி வருகிற நிலையில் நாங்கள் துபாய் நாட்டின் நிலவரம் என்ன என்பது குறித்து தற்பொழுது நேரடியாக தெரிந்து கொள்ளப் போகின்றோம். துபாய் நாட்டில் என்ன நிலவரம்? காரணம், இலங்கையர்கள் பலர் அங்கு வசிக்கின்றார்கள், தொழிலுக்காக சென்றவர்கள், அங்கு வாழ சென்றவர்கள், இப்படி பல பேர் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களிடம் நாங்கள் கேட்கலாம், இப்பொழுது இலங்கையர்களுடைய நிலை என்ன, அந்த நாட்டு மக்களின் நிலை என்ன, வான்பரப்பின் நிலவரம் என்ன என்பது குறித்து நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதற்காக நாங்கள் இப்பொழுது ஜூம் தொழில்நுட்பத்தினூடாக துபாயிலிருந்து நாங்கள் ஒருவரை இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம். அவரை இணைத்துக் கொண்டு அவருடன் நாங்கள் அடுத்த விஷயங்களை பேசலாம். ரைட், இன்றைய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் நாங்கள் இப்பொழுது மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த போர் பதற்றம், இந்த யுத்த களம் சம்பந்தமாகத்தான் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசினோம். அதுக்கிடையிலே உண்மையாகவே இப்போ ஷார்ஜா, துபாய் ஆகிய இடங்களில் கள நிலவரம் என்ன? இன்னமும் ஆங்காங்கே குண்டு விழும் சத்தங்கள் கேட்கின்றதாகத்தான் எங்களுக்கு தகவல் கிடைத்தது. அவை உண்மை தன்மை என்ன என்பது குறித்து இப்பொழுது நாங்கள் ஷார்ஜாவில் இருந்து எங்களோடு இணைந்திருக்கின்றார் திரு சுவாஸ்கர் அவர்கள். அவரோடு பேசி உண்மை நிலவரம் என்ன, அங்கு வசிக்கின்ற ஏனையங்களுடைய இளைஞர்களுடைய நிலைப்பாடு என்ன, அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா என்பதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் பேசலாம். வணக்கம் திரு சுவாஸ்கர் அவர்கள். வணக்கம் திலு. ரைட், நீங்க இப்போ ஷார்ஜாவில் இருக்கீங்களா? ஆமா, துபாய் ஷார்ஜா போர்டர் சொல்லலாம். ஓகே, இப்போ என்ன மாதிரியான நிலவரம்? இன்னமும் ஆங்காங்கே வெடிப்பு சத்தங்கள் கேட்கின்றதா? எப்படி இருக்கு? என்ன சொல்றேன்னா, சனிக்கிழமை ஆரம்பிச்சது. அந்த நேரம் நான் ஃபேக்டரியில இருந்தேன். அந்த நேரம் தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அப்பப்பா இருந்தது. அந்த ஒரு கொஞ்சம் டைம்ல அது நடந்தது. அந்த விஷயம், அந்த லவுட் சவுண்ட் வந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்னிங்ல இருந்து நார்மலா இருக்கு. ஓகே ஓகே. இப்போ வான் பரப்புலாம் எங்களுக்கு எப்படி காணக்கூடியதாக இருக்கு? அங்க இப்போ தெரியும், சனிக்கிழமை ஆரம்பமான அந்த போர் சூழல் காரணமாக இஸ்ரேல்ல இருந்து ஈரான் நோக்கி வார ஜெட்டுகளாக இருக்கலாம், குண்டுகளாக இருக்கலாம், இப்படி எல்லாமே வான் பரப்பல தான் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கு, ஏவுகணைகள். இப்போ அந்த நிலவரம் என்ன மாதிரி இருக்கு? உண்மையை சொல்லணும்னா, அன்னைக்குதான் நானே ஃபர்ஸ்ட் டைமா அந்த காண்றேன். நியூஸ்ல கேள்விப்பட்டிருக்கோம் அவ்வளவு விஷயங்கள். இது அப்ப அந்த மிசைல் வாரதோ, அதை இன்டர்செப்ட் பண்றது, அது சனிக்கிழமை ஈவினிங் எனக்கு காணக்கூடியதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அன்னைக்கு கொஞ்சம் இல்லைன்னு ஆஃப் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன். நான் துபாய் ஜெபலி இப்ப ரொம்ப ஹைலி செக்யூர்டான ஏரியா, அதுலதான் நான் அங்கதான் வேலை பண்றேன், ஃப்ரீ ஜோன்ல. நாங்க பார்த்தோம் அந்த ஜெபேலிங்கிற இடத்துலயும் ஒரு தாக்குதல் இடம் பெற்றிருந்துச்சுன்னா. ஆமா, என்னன்னு சொன்னா, அந்த இன்டர்செப்ட் பண்ற நேரம் அதுல அந்த டெப்ரிஸ், அதுல துகள்கள் வந்து கீழே விழுந்து, அதனாலையும் ஏன்னா அது உள்ளதான் ஜெபலி போர்ட் இருக்கு, ஆயில் ரிஃபைனர் இருக்குது, இது ஸ்டோரேஜ் பண்ணிருக்கு, ஆயில் ஸ்டோரேஜ் பண்ணிருக்கு, அந்த விஷயங்கள் எல்லாம் அங்க இருக்குது. அப்ப அந்த மாதிரி நேரத்துல அது துகளுக்கு விழுகிற சமயத்திலையும் அந்த மாதிரி ஃபயர் இது ஏற்படுற காரியங்கள். இப்ப அந்த பகுதிக்கு தாக்குதலை நடத்தினது ஈரான் தரப்புன்னு சொல்றாங்க, அப்படிங்களா? எல்லாமே பார்க்கும்போது எல்லாமே அங்க இருந்து தான் வருது. ஆனா அவங்களோட டார்கெட் அமெரிக்கா சார்ந்த இடங்கள், அவங்கள மையமா கொண்டு செயற்படுற ராணுவ தளங்களுக்கு தான் அவங்க டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணிருக்காங்க. அப்படி சொல்ல, ஆனா அப்படி இல்லாமவும் கொஞ்சம் காரியங்கள் நடந்திருக்கு. அதான் தேவை. சரி, இங்க உள்ள பாதுகாப்பு மற்றது எல்லாம் பார்க்கும்போது மத்த கண்ட்ரிக்கும் நடந்தது தானே. ஆனா இந்த பாலிஸ்டிக் மிசைலும் ட்ரோன் அதெல்லாம் இஸ்ரேலுக்கு அனுப்பி இருக்கிறாங்க ஒரு அளவு. அதுக்கு அடுத்தபடி அதிகம் அனுப்பி இருக்கு யுஏஇ தான். ஆனாலும் கூட யுஏஇ தான் பெஸ்டா அதுக்கால வான் தடுப்பு சாதங்களை வச்சு அதெல்லாம் தடுத்து ஒரு நல்ல ஒரு செக்யூரிட்டி சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போறாங்க. இப்போ உண்மைக்குமே அங்க இப்ப நீங்க குடும்பத்தோட அங்க வசித்து வர ஒரு நபரா இருக்கீங்க. இப்போ என்ன மாதிரி பாதுகாப்பு கட்டமைப்புகள் இப்ப அங்க வசிக்கிறவங்க இருக்கலாம், அங்க வசிக்கிற எங்கள் நாட்டு இளைஞர்களாக இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள், பாதுகாப்பா இருக்காங்களா? எல்லாருமே பாதுகாப்பா இருக்கிறாங்க. ஆனா அவங்களோட வந்து அப்ப அவங்க வர்ற அந்த மிசைல்ஸை வந்து இன்டர்செப்ட் பண்ணும்போது ஒரு லவுட் சவுண்ட் வரும்.
அதை பார்க்க போறதான் தவிர்க்கணும். என்னன்னு சொன்னா அதுல இருந்து அந்த அந்த நொறுங்கின துகள்கள் வந்து எல்லா இடமும் ஆபத்து வரும். அதனால கவர்மெண்ட் கேக்குது என்னன்னா அந்த நேரம் வெளியில இருக்க வேண்டாம் அப்படின்னு தான் கேட்டுக்கொள்றாங்க. சோ உள்ள இருக்கிறது தான் சேஃப் அந்த மாதிரி டைம்ல. இப்ப நாங்க எங்களுக்கு அறிஞ்ச வகையில அந்த நாட்டுல இருக்க எல்லா மக்களுக்குமே தொலைபேசி மூலமா ஒரு செக்யூரிட்டி அலர்ட் முதல்ல வருதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் என்ன மாதிரி? அதுலயே போட்டிருக்குது, கிளியரா போட்டிருக்குது, இந்த சிட்டிசன் சேஃப்டி தான் டாப் ப்ரியாரிட்டி. ஸோ அதனால அவங்க எல்லாத்தையும் பேனிக் ஆக வேணாம். தேவையான சேஃப்டி எல்லா கவுண்டர் மெஷரும் எடுத்து இருக்குது. அதனால நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லைன்ற மாதிரி எல்லா சேஃப்டி சிஸ்டமும் நான் ஒழுங்கா செய்திருக்கிறோன்ற மாதிரி தான் சொல்றாங்க. சொல்லி மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. ஓகே, இப்போ இந்த பதற்றமான இந்த போர் சூழலுக்கு மத்தியில தான் நீங்க எல்லாம் வீட்டுல இருக்கீங்க. என்னத்தான்றனாலும் ஒரு அச்சம் இருக்கும் மனசுக்குள்ள. இப்ப வான்வெளியில எதுவும் தாக்குதல்கள் இடம்பெற்றா ஒரு ஏவுகணைய அதை தகர்க்கணும்னு இந்த பக்கம் இருந்த ஒரு தாக்குதல் இடம்பெற்றாலும் இது எப்படியுமே நடுவில் இருக்க கட்டிடங்கள், குடியிருப்புகள், மக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் தான் விழுந்து நொறுங்கி வெடிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப இந்த மாதிரியான இடத்துல என்ன மாதிரி நீங்க வீட்டுகள் இருக்கீங்க, உங்களுக்கு தேவையான பொருட்கள், உணவு வகைகள், உணவு வசதி எல்லாம் அதெல்லாம் சரியா இருக்கா? அதெல்லாம் தாராளமா இருக்கு. ஏன்னா நமக்கு அந்த மெசேஜஸ் கூட வந்துட்டு ஒவ்வொரு ஷாப்பிங் இதுகள்லாம் தாராளமான சப்ளைஸ் இருக்குது. அதுல ஒன்றும் குறைபாடு இல்லை அப்படிங்கிறது. அது மேலதிகமாக இப்ப நார்மலா ஆஸ் யூசுவலா இப்ப இந்த பில்டிங்ல ஸ்ரீலங்கா 2 ஃபேமிலிஸ் இருக்காங்க. அவங்க எல்லாமே வேலை ஆஸ் யூசுவல் இன்னைக்கு நார்மலா வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு தான் இருக்காங்க. இப்போ கொஞ்சத்துக்கு முன்னாடி ரமதான்னால கொஞ்சம் டைம் ஹவர்ஸ் குறைவு வேலை செய்யற 6 hours. அதனால இந்த பக்கத்து வீட்டுல உள்ள அந்த தம்பியும் இப்ப வேலைக்கு போயிட்டு இப்பதான் வந்தாரு. எனக்கு பொறுத்தவரையில நான் ஜபல் அலி, அங்கதான் அந்த போர்ட் அந்த காரியம் ஃப்ரீ சோன் உள்ளதான் வேலை செய்யறேன். ஸோ அந்த சேஃப்டி கம்பெனி எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன் படியால இன்னைக்கு லீவ் ஒன்று எடுக்கிறது இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். இப்ப நீங்க பாப்பீங்க, இப்ப அங்க மத்திய கிழக்கு நாடுகள்ல தான் ஒரே பதற்றமா இருக்கு, ஒரு போர் சூழல் நிலவுது. ஆனா இலங்கையில வடக்கு கிழக்கா இருக்கலாம், தெற்கா இருக்கலாம், எல்லா இடமும் எரிபொருளுக்கு வரிசையில நிக்கிறாங்க மக்கள். இப்ப மீண்டும் ஒரு எரிபொருள் வரிசை யுகம் ஆரம்பிக்கப்பட்டதா இந்த இலங்கையில தான் தகவல்கள் பதிவாகி இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க. இதை பத்தி துபாயில இருக்க உங்களுடைய கருத்து என்ன? இதை பத்திய கருத்து நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, மக்களுக்கு ஒரு அச்சம் வந்தோடனே இப்ப எப்பவுமே சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுல தானே எப்போ இருக்கும். எவ்வளவு டிமாண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சப்ளை. இப்ப இப்படி ஒரு பேனிக் மோடு வர போக்குல மக்கள் என்ன செய்யறாங்க, எக்ஸாம்பிள் சொல்றேன், 5 லிட்டர் தேவையான நேரம் ஒரு 10 லிட்டர் எடுத்து வைக்கணும்னு பாப்பாங்க. அந்த நேரம் அதுதான் இந்த காரணம் இதுக்கு. ஏன்னா எல்லா மக்களும் அவ்வளவு அதிகமா யூஸ் பண்ணும்போது ரெகுலரா இருந்த சப்ளையை விட அதிகமான ஒரு டிமாண்ட் வரும்போது அவங்களுக்கு ஷார்டேஜ் வந்துடும். இதனாலதான் இதுதான் காரணம் அதுக்கு. ரைட், ஓகே. அதே மாதிரி இப்போ கல்வி நடவடிக்கைகள் எல்லாம் என்ன மாதிரி? இப்போ நாங்கள் தகவல் அறிஞ்ச விதத்துல ஒரு 2-3 நாட்கள் பாடசாலைகள் மூடப்பட்டிருப்பதா சொன்னாங்க. அதை பத்தி கொஞ்சம் தகவல் சொல்லுங்க. ஆமா, அது வந்து ஆன்லைன் பண்ணிருக்கிறாங்க. ஆன்லைன் மூலியமா பண்ணிருக்கிறாங்க 2 நாள். சரி, ஓகே. ஆகவே நன்றி திரு சுபாஸ்கர் அவர்கள். சார்ஜாவிலிருந்து இப்போது அங்க கள நிலவரம் என்ன என்பது குறித்து எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லியிருந்தீங்க. எங்களுடைய நியூஸ் இன்சைட் தமிழுக்கு நீங்க இணைஞ்சு இந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். ஒரு விஷயம் சொல்லிக்கலாமா? நிச்சயமா, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இன்னைக்கும் இந்த ஒரு விஷயத்துல உண்மையில யுஏஇல ரூலர் பிளஸ் அந்த டிஃபென்ஸ்ல வேலை செய்யறவங்க முழுதாக ஆபரேட் பண்றவங்களுக்கு உண்மையிலேயே நம்ம எல்லாரும் இந்த யுஏஇ சார்பா எல்லாருமே நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளோட செக்யூரிட்டிக்காக அவங்க ஒவ்வொருத்தரும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ சேஃபான ஒரு இதை இப்பவும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த யுஏஇ பொறுத்தவரையில. நிச்சயமா நிச்சயமா அவங்க ஃப்ரண்ட் லைன்ல இருந்து மக்களை பாதுகாக்கிற வழிமுறைகள்ல அவங்க ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்றீங்க. ஆமா, கண்டிப்பா. சரி, ஓகே. அந்த செய்தியோட நாங்க நிறைவுக்கு வரலாம். ரொம்ப நன்றி உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ தில்ஷான். அதுதான் துபாய் நாட்டில் நிலவரமாக இருக்கின்றது. இன்னமும் இன்று காலை கூட எப்படியான நிலவரம் இருக்கின்றது, தற்போது எப்படி நிலவரம் என்பது குறித்து அவரை மூடு பகிர்ந்து கொண்டார். அவை இன்றைய நியூஸ் இன்சைட் தமிழில் நாங்கள் மிக ஆழமாக தற்போதைய கள நிலவரம் மத்திய கிழக்கில் என்ன, அதே போல இலங்கையில் வீண் அச்சத்தால் ஏற்பட்டிருக்கின்ற இந்த எரிபொருள் வரிசை காரணமாக இனி என்ன நடக்கும் என்பது குறித்து நாங்கள் பார்த்திருந்தோம். தயவுசெய்து வீண் அச்சம் கொண்டு அளவுக்கு அதிகமான எரிபொருளை சேர்க்காதீர்கள், வேண்டாம். நீங்கள் சென்று உங்களுடைய நேரத்தை இந்த வரிசையில் நின்று வீணடிக்காதீர்கள் என்று தான் மீண்டும் மீண்டும் நாமும் கேட்டு சொல்லிக் கொள்கின்றோம். நீங்கள் வீடுகளுக்கு செல்லுங்கள்,
உங்களுக்கு 1 மாதத்துக்கு தேவையான எரிபொருள் இருக்கின்றது. அளவுக்கு அதிகமாக தேவையற்ற வீண் பயத்தை ஏற்படுத்தி கொண்டு பேரல் போட்டல்கள் எல்லாம் நீங்கள் கொண்டு சென்று நிரப்ப முற்பட்டால் நிச்சயமாக நீங்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க அரசு தரப்பு சொல்லியிருக்கின்றது. ஆகவே நீங்கள் வீணச்சம் கொண்டு அங்கே சென்று நீங்கள் அந்த எரிபொருளை அளவுக்கு அதிகமாக சேகரிக்க முற்பட்டீர்களாயின் சட்டத்தின் கண்களுக்கு நீங்களும் அகப்படுவீர்கள். ஆகவே பாதுகாப்பாக இருங்கள் என்று தான் கூறிக்கொள்ள வேண்டும். இதில் அரசியல் சம்பந்தமான பல செயற்பாடுகளும் ஈடுபடுகின்றது. இந்த எரிபொருள் வரிசைகளில் இருப்பவர்களுடைய வாய்ஸ் கட்டுகள், பல வாய்ஸ் கட்டுகள் இப்பொழுது எங்களுக்கு சமூக வலைத்தளங்களிலும் செய்திகளிலும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அனைவரும் இலங்கை ஜனாதிபதி ஆண்ட்ரோ குமார் திசாநாயக்க உட்பட இந்த அரசாங்கத்தை தான் ஏசி கொண்டிருக்கின்றார்கள். ஏன் இதை முதலிலேயே பிளான் பண்ண தெரியாதா? இவர் என்ன செய்ய? இவரா யுத்தத்தை இந்த மத்திய கிழக்கில் இடம்பெறுகின்ற யுத்தத்திற்கும் இங்கு அரசாங்கத்திற்கும் எந்த விதமான சம்பவம் தொடர்பும் இல்லை. இருப்பினும் இப்பொழுது இவர்கள் செய்வதெல்லாம் ஏதோ நம் நாட்டிலேயே யுத்தம் இடம்பெறுவதை போலத்தான் செயற்பாடுகள் அமைந்திருக்கிறது. ஆகவே நாட்டில் ஒரு மாற்றம் இடம்பெற வேண்டும் என்றால் நாட்டு மக்கள் சரியாக சிந்தித்து செயற்பட வேண்டும். ஒரு சிலருடைய இந்த வாய்ஸ் கட்டுகள் கருத்துக்களை பார்க்கும்போது தெரிகிறது, ஒரு அணுறு அல்ல 10 100 அணுறுக்கள் வந்தாலும் நாட்டை செய்ய முடியாத ஒரு நிலை தான் இருக்கின்றது. இனியாவது சிந்தித்து செயற்படுங்கள், பார்க்கலாம் நாட்டை சரி செய்ய முடியுமா என்று. ரைட், ஓகே. அந்த தகவலோடு நாங்களும் இன்றைய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்று எங்களோடு ஜூம் தொழில்நுட்பத்தினூடாக இணைந்து தகவல்களை தந்த சகோதரருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரைட், அடுத்த நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சி சந்திக்கலாம். தொடர்ந்தும் லாங்காஸ்டியுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் வின்சன்.